இங்கே ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னா, முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காய் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு திரும்ப வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகம் பேர் உங்களை ஆளுகை செய்யலாம். நிறைய பேரை வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் ஆளுகை செய்கிறார்கள். சிலருடைய ஆளுகையிலே அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, எங்கு போனாலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுடைய தலையின் மேல் ஆளுகையை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நம்மளை நிறைய பேர் ஆளுகை செய்கிறார்கள். சிலருடைய வீடுகளிலே நம்ம நிறைய பேர் வாடகை வீட்டில் குடியிருக்கிறதுனால அந்த வாடகை வீட்டிலே இருக்கிற அந்த கொடுத்துருக்கிற ஓனர் அவங்க நம்மளை ஆளுகை செய்வாங்க. அவங்க சில ஓனர் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சில ஓனர்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க அந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இந்த டைமுக்கு வெளியே போகக்கூடாது, இந்த டைமுக்கு உள்ளே வரக்கூடாது, இத்தனை ஆட்கள் தான் வீட்டுக்குள்ளே வரணும், இத்தனை ஆட்கள் வந்தால் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். இப்படி நிறைய பேர் அந்த ஆளுகை, என்னை இப்படி ஒருத்தங்க ஆளுகை பண்ணுறாங்களே, எங்களுக்கு எப்போ ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார், நாங்க எப்போ ஒரு வீட்டில் நாங்கள் தான் அங்கே உரிமையாளர்கள், நான் தான் அந்த வீட்டினுடைய எஜமானன் எஜமாட்டி அப்படின்னு நாங்கள் எப்போ இருப்போம் அப்படின்னு உங்களுடைய இருதயம் காத்து கொண்டிருக்குமே. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இனி அவர்கள் உங்களை ஆளுவதல்ல, கர்த்தர் உங்களை திரும்பவும் ஒரு ஆளுகையிலே உட்கார வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனையினாலே யாரோ ஒருவர் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். ஒரு நாட்களிலே நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கலாம். கடன் கொடுத்த நேரத்திலே நீங்கள் அவர்களை ஆளுகை செய்யவில்லை, அவர்களை லெகுவாய் விட்டீர்கள். ஆனா இப்போ நீங்க கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அவர்கள் உங்களை ஆளுகை செய்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்படி பல சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, முந்தின ஆளுகை திரும்ப உன்னிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் முந்தின ஆளுகையை என்னிடத்திற்கு திரும்ப பண்ணுகிறவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தம் என்னவென்றால், நீங்கள் உபாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதல் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், நீ அநேகம் ஜனங்களை ஆளுவாய். ஆனால் அவர்கள் உன்னை ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆள மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், அவர்கள் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே விற்கப்படுகிறதுனால இந்த வாக்குத்தத்தம் அப்படியே அவருடைய தலையின் மேல் நிறைவேறாமல் போனது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நீங்க தான் ஆளுவீங்க, அவர்கள் ஆள மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவர்களுடைய பாவத்தினாலே, இவர்களுடைய தவறினாலே அந்நியர்கள் இவர்களை ஆண்டு கொண்டார்கள். பல நாட்டினுடைய ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவரே, இப்படி வாக்கு கொடுத்தீரே, இப்படி நீர் வாக்கு சொல்லி இருக்கிறீரே, அப்படி என்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு பதிலை கொடுக்கிறார். நீ பயப்பட அவசியம் இல்லை, திரும்பவும் ஆண்டவர் முந்தின ஆளுகையை உன்னிடத்திற்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஒரு காலத்திலே, ஒரு நாட்களிலே உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவர் உங்களை வழி நடத்தி இருக்கலாம். நீங்கள் அநேகம் ஜாதிகளை ஆளுகை செய்திருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய தலைமைத்துவத்திலே இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பிலே இருந்திருக்கலாம். ஆனால் இன்று எல்லாம் உங்களை விட்டு போய், ஆளுகை உங்களை விட்டு போய், நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதனாய், ஒரு சாதாரணமான நபராய், மற்றவர்கள் உங்களை
ஆளுகை செய்கிற அளவிற்கு நீங்கள் மாற்றப்பட்டிருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த உபவாச ஜெபத்தில் முந்தின ஆளுகை வெகு சீக்கிரத்திலே திரும்ப உங்களிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆளுகிறவர்களாய் திரும்பவும் கர்த்தர் நிறுத்த போகிறார். முன்பாக நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த ஆளுகையிலே கர்த்தர் உங்களை மறுபடியும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். நான் 50 பேருக்கு தலைவனாயிருந்தேன், 20 பேருக்கு நான் தலைவனாயிருந்தேன். இப்பொழுது நான் அப்படி தலைவனாய் இல்லை. நான் அந்த வேலையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டேன், அந்த இடத்திலிருந்து நான் துரத்தப்பட்டு விட்டேன். நான் இப்பொழுது சாதாரணமாய் ஒரு வேலை செய்கிறேன், மற்றவர்கள் எனக்கு வேலை கொடுக்கிறாங்க, மற்றவர்கள் என்னை கடினமாய் நடத்துகிறார்கள். இந்த சூழ்நிலை மாறுமா? திரும்பவும் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருவேனா என்று மனப்பதட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இழந்து போன ஆளுகையை கர்த்தர் திரும்பவும் தருவேன் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி இன்னொரு விசை ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை இனி அந்நியர்கள் ஆளுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். அசுத்தர்கள் ஆளுகிறதற்கு நமக்கு விடமாட்டார். ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம், என் பிள்ளையை யாராவது ஆளுகை செய்கிறார்களே, துன்மார்க்கன் ஆளுகை செய்கிறானே, என்னுடைய பிள்ளை இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, இன்னொருத்தருடைய ஆளுகையில் இருக்கிறாங்க, எப்ப விடுதலையாக்கப்படுவான், எப்ப வெளியே வருவான்? என் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு திரும்ப வரும். இனி அவர்களை ஒருவனும் ஆள மாட்டான், கர்த்தரே அவர்களை ஆள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுகையை கொடுக்கிறார் என்கிறதை குறித்து வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? 29லிருந்து நம்ம வாசிக்கும் போது, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேவாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷகுமாரனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறை நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை எனப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையிலும் பூமியின் குடியையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறது. இந்த ராஜா ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ராஜா. ஆனால் திடீரென்று ஒரு நாள் இவர் மேலே போய் நிற்கும் போது அவர் கட்டின அந்த கட்டிடங்களை அவருடைய ராஜ்யத்தை பார்க்கும்போது அவரை
அறியாமலே ஒரு பெரிய பெருமை வருது. ஐயோ, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு தன்னுடைய உள்ளத்திலே அதை குறித்து ஒரு பெருமையை நினைக்கிறார். இவர் ஒரு பெரிய ஆளுகையில் இருக்கிறார், இவர் ஒரு பெரிய ராஜா. ஆண்டவர் தான் அந்த இடத்துல அவரை கொண்டு போய் உட்கார வச்சாரு. அந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு ஞானத்தை ஆண்டவர் தான் தந்தார். ஜனங்களுடைய எல்லா வசதிகளையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். ஆனா திடீரென்று இவனுக்குள்ள ஒரு பெரிய பெருமை வருது. இந்த பெருமை வந்த அடுத்த நிமிஷத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு சமமாவாய். ஒரு ராஜா எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர் திடீர்னு வேதம் சொல்லுது அவர் மிருகமா மாறிட்டார். வெளியிலே பனியில நனைஞ்சு நகமெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் வித்தியாசமா வளர்ந்து மாடுகளை போல புல்லு தின்றுருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு பெருமை அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வந்துடவே கூடாது. வேதம் சொல்லுது கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த ராஜாவினுடைய ஒரு பெருமை அவருடைய கையிலே இருந்த அந்த ஆளுகையை, அவருடைய கையிலே இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பறித்து போட்டது. அவருடைய கையிலே இருக்கிற ஆளுகை அவரை விட்டு போய்விட்டது. இப்பொழுது தன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து அவர் தள்ளப்பட்டார். அந்த ராஜ்யம் அவருடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டது. ஆனால் அந்த புத்தி தெளிந்து கர்த்தர் சொன்ன காலங்கள் தாண்டினதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது எந்த ராஜ்யம் இல்லைனா எந்த பதவி அவருடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டதோ அதை கர்த்தர் திரும்பவும் அவருக்கு கொடுத்தார். ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவனுடைய பிரதானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், சுற்றி இருக்கிற பிரபுக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு முன்பாக இருந்த மேன்மையை விட பெரிய மேன்மையை கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் தந்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை ஒருவேளை இப்பொழுது பிடுங்கப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்திலே உங்களுடைய உழைப்பை நம்பி, உங்களுடைய வேகமான வாழ்க்கையை நம்பி நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுடைய கைகளிலே ஆளுகையை கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் திடீரென்று ஆண்டவரை விட்டு தூரம் போனது, இல்லையென்றால் பாவத்திற்காக நீங்கள் போனது, இல்லை உங்களுடைய ஞான குறைவினாலே உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆளுகையை கர்த்தர் மறுபடியும் உங்க கையில தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இனி அந்த ஆளுகை எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, ஏன்னா என் கையில ஒரு பெரிய பொறுப்பு இருந்து பிடுங்கப்பட்டது பாஸ்டர், நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் தான் அதற்கு காரணம், நான் தான் அந்த தப்பு செய்தேன், அன்னைக்கு எனக்கு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, அன்னைக்கு எல்லாரும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், நான் நடந்து போனாலே ஒரு மரியாதை இருந்துச்சு, ஆனா நான் செய்த ஒரு சின்ன தவறுனாலே என்னுடைய ஆளுகை என்னை விட்டு போயிருச்சு, அதை பிடுங்கிட்டாங்க, என் கையிலிருந்து வாங்கிட்டாங்க. நான் சொல்றேன், உங்க கையிலிருந்து நீங்கள் தவறு செய்து பிடுங்கப்பட்டாலும், உங்களை ஏமாற்றி பிடுங்கினாலும், உங்கள் மேல் கோபமாயிருந்து பிடுங்கினாலும், கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. திரும்ப கைகளிலே கொடுக்கப்படும் அந்த ஆளுகை ஆண்டவர் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த மனிதன் உங்களுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டார்களோ அந்த நபரை கூப்பிட்டு அந்த ஆளுகையை திரும்ப உங்களுடைய கைகளிலே கொடுக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்க போகிறார்கள். பிடுங்கப்பட்ட ஆளுகை நம்மிடத்திற்கு திரும்ப வரும் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆளுகை, பிடுங்கப்பட்ட ஆளுகையை திரும்ப தருகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். பேதுருவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிறான். அவன் கர்த்தரை மறுதலித்தான், ஆண்டவரை சபித்தான். அப்போ அவன் நினைச்சான், என்னுடைய ஆளுகை என்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, அவ்வளவுதான், நான் சீசனா இருக்கிறதுக்கு இனி தகுதியற்றவன், இனி ஆண்டவருடைய ஊழியத்தை என்னால செய்ய முடியாது. அவனே தன்னை ஒதுக்கி கொண்டான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது ஆண்டவரை சந்திப்பதற்கு அவனுக்கு மனசே இல்லை. நான் எப்படி எந்த முகத்தினால் அவரை சந்திப்பேன்? நான் சந்திக்க முடியாது, என் ஆளுகை என்னை விட்டு போய்விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை தனியாய் அவனை சந்திக்க சொல்லி, அவனை முக்கியப்படுத்த சொல்லி, இழந்து போன ஆளுகையை கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு பெரிய இரத்த சாட்சியாய் இந்த உலகத்திலே கர்த்தர் மரிக்க பண்ணினார். அவன் மூலமாய் கர்த்தர் லட்சங்களை கர்த்தர் ரட்சித்தார். அவனுடைய ரத்தம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த எடுக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட ஆளுகையை கர்த்தர் திரும்பவும் தந்தார். ஆமோதிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். ஸோ முந்தின ஆளுகை அப்படின்றது நம்ம கையிலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகையை ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா?
மீண்டும் நம்முடைய கையில கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது. நான் வேதாகம கல்லூரியிலே படிக்கும்போது என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம், திடீரென்று அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்க அந்த டைம் தான் மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 2003 வருஷம் 2003 தான் அந்த மதமாற்ற தடை சட்டம் வந்துருச்சு. அப்போ அந்த 21 இடங்களில் நாங்கள் சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டிருந்தோம். பல ஜனங்கள் அப்படின்னு எப்படியும் குறைந்தது ஒரு 1000 குழந்தைகளுக்காவது நாங்கள் அந்த வாரம் போய் சுவிசேஷம் அறிவிச்சிருவோம். பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லாரையும் பிரித்து விட்டு நான் தான் அது ஹெட்டாக இருந்து அந்த 1 இயர் மட்டும் ஹெட்டாக இருந்து எல்லாரையும் பிரித்து விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் அந்த ஊழியத்தை நினைச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி செய்து கொண்டிருந்தோம். திடீரென்று அந்த மதமாற்ற தடை சட்டம் வந்ததுனால அந்த ஊழியம் நின்று போனது. எனக்கு எதை குறிச்சும் கலக்கம் இல்லை, அந்த ஊழியம் நின்று போனதை குறித்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. 2 மாணவர்கள் ஊழியத்திற்காக போனாங்க ராமநாதபுரத்தில். போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. அது கேஸ் ஃபைல் பண்ணி எல்லா இடத்துலையும் எழுதியே வாங்கிட்டாங்க. இனி வெளியே போய் இந்த ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு அப்போ எழுதி வாங்கிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அந்த தாக்கம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆண்டவரே, இப்படி ஒரு ஊழியத்தை, இந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஊழியம் என்னை விட்டு போயிருச்சே, திரும்ப அந்த ஊழியம் எனக்கு வருமா அப்படின்னு. ஆனால் இந்த ஊழியம் 2005 வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் முதல்ல எனக்கு கொடுத்ததே எந்த ஊழியத்தை தான் கொடுத்தாருன்னா, அந்த இழந்து போன சண்டே ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் இங்கே கர்த்தர் தந்தார். அந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நாம் இப்பொழுது வருடம் சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்ப நான் நம்புறேன், நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகை எதனாலே பிடுங்கப்பட்டாலும் நம் தேவன் நினைத்தாரே ஆனால் அதை திரும்பவும் நமக்கு தருவேன் என்று நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த வார்த்தை எத்தனை பேருக்குன்னு தெரியல. உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் உங்க கையில திரும்ப தருவாரு. அது யார் பிடுங்கினாலும் சரி, நீங்க பணம் கட்டாதனால பிடுங்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் நினைத்தாருனால் அதை விட 10 மடங்கு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் பிடுங்கப்பட்ட ஆளுகையை திரும்ப தருகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? வீடு கட்டி இருக்கிறோம், ஆனால் அந்த வீடு கடனில் ஆயிடுச்சு. அந்த வீடு நம்மை விட்டு போய்விட்டது. இப்போ என் கையில் இல்லை, அதை பிடுங்கி எடுத்தாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஆசைப்பட்டு கார் வாங்குவோம், ஆசைப்பட்டு பைக் வாங்குவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பணத்தை கட்ட முடியாது. பணத்தை கட்ட முடியாத உடனே அந்த வண்டியை யாருக்குமே தெரியாமல் அப்படியே பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியே எத்தனை பேர் அழுது கொண்டு தெரியாமல், சிலர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியாமலே அந்த வண்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு சாவி நம்ம கடன் கொடுத்த இடத்துல இருக்கும், அந்த சாவியை வச்சு தெரியாம எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி தவித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்படி யார் இந்த சத்தியத்தை கேட்டாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து புடுங்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப 100 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என்னுடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். உன் கைகளிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆளுகை திரும்ப உன்னுடைய கரத்திலிருந்து வரும். அது எந்த காரியமா இருக்கலாம், மிஷினரிஸா இருக்கலாம், அது ஒருவேளை வீடா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதை நான் உனக்கு திரும்ப தருவேன் 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 தருவேன். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையை நம்புகிறேன், நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிடுங்கப்பட்ட அந்த பணம் வரட்டும், திரும்ப அந்த பிடுங்கப்பட்ட அந்த ஜுவல் திரும்ப வரட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பிடுங்கப்பட்ட அந்த பத்திரம் உங்களுக்கு திரும்ப வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடுங்கப்பட்ட, வலுக்கட்டாயமாய் பிடுங்கப்பட்ட அந்த பொருள் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணும் போதே நடக்கட்டும் ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணும் போதே நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னா, நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட எல்லா ஆளுகையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா, திரும்ப ஒண்ணு கூட குறையாம அப்படியே கர்த்தர் தருவார். எனக்கு இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னா, அந்த தண்டனை காலம் முடியும் போது உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். இது ஆண்டவரா இந்த நேபுகாத் நேச்சருக்கு கொடுத்த தண்டனை, அவனுடைய பெருமைக்காக கொடுத்த தண்டனை. ஆனா இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவான உடனே கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அதை நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு ராஜா திடீர்னு இருக்கிறார், இருந்த ராஜா மாடு மாதிரி புல் மேய ஆரம்பிச்சிட்டார், இல்லைன்னா பைத்தியம் ஆயிட்டாருன்னு வைங்களேன், மனநலமாக பாதிக்கப்பட்டாருன்னு வைங்களேன், ஒரு மன அழுத்தத்துக்குள்ள ஆயிட்டார். ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு தலைவர். நம்ம அதற்கு பிறகு அவர் 2 வருஷம் தாண்டி சரியாயிட்டாரு, 3 வருஷம் தாண்டி சரியாயிட்டாருன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம அவரை பார்க்கும்போது என்னதான் பார்ப்போம் அப்படின்னா, ஐயோ 3 வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரன மாதிரி சுற்றி இருந்தாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல இதை பொறுக்கிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி சாப்பிடும்போது ஜொல்லெல்லாம் ஊத்திட்டு இருந்தாரு. கண்டிப்பா நம்ம நினைப்போம். அதுவும் ராஜ்யபாரத்தில் இருக்கிறவர்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை, என் ராஜ்யபாரம் என் கையிலே திரும்ப
நீங்கள் 29 அந்த தானியேல் அந்த கடைசி வசனம் வாசிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் 29ஆம் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் அந்த 36வது வசனம்னு நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். 36. அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆமென். ஆண்டவருடைய தண்டனை காலம் முடிஞ்ச உடனே எல்லாருமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிரபுக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதான் என்னுடைய முகக்கலை திரும்ப வந்துருச்சு. எனக்கு முகக்கலை இன்னும் சொல்றாங்க, அதிக மேன்மை எனக்கு உண்டாயிருச்சு. நான் ஒன்றை கூட மிஸ் பண்ணலை. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை தண்டிப்பாரானால், ஆண்டவர் உங்களை சிட்சிப்பாரானால், கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதீங்க. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஊரில் இருக்கலாம் இவ்வளோ தப்பு பண்ணுறான், அவனுக்கெல்லாம் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, நான் இந்த ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா, இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன், அவன் எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணிட்டு அப்படி வாழ்கிறான், நான் எத்தனை நாள். இல்லை, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக நினைக்காதீங்க. அவர் உங்களை தண்டிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. அவர் தண்டிப்பாரையானால் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, செய்தது தவறு தான் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு சேதம் கூட இல்லாமல் மொத்தத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. கர்த்தர் தண்டிக்கிறார் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அவர் சமூகத்தில் ஏற்று பேசக்கூடாது, விழுந்துடணும் அவர் சமூகத்தில். நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன மாதிரி யாருமே இல்லை ஆண்டவரே, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எதுவுமே சொல்லக்கூடாது. என் மிஸ்டேக் தான் ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான் ஆண்டவரே, உங்கள் தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு முந்தின ஆளுகை எப்படி வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 41ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பை பார்வோன் என்கிற அந்த ராஜா அவனுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனை என் அரண்மனைக்கு நீ அதிகாரியா இருப்பாய். அவனை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் அவனை ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்திலே ஒரு பெரிய ஆளுகையை அந்த ராஜா அவனுடைய கையிலே கொடுக்கிறார். ஆனால் சில அதிகாரங்களுக்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இதே யோசேப்பு அதே பார்வோனுடைய அந்த அரண்மனையிலேயே வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் இருக்கிற அந்த நாட்டிலேயே எகிப்து தேசத்திலேயே அவன் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலேயே ஆண்டவர் அவனை ஆளுகையிலே உட்கார வைத்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன், இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எந்த இடத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்திலே நமக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த இடத்திலே வேண்டாம் என்று நம்மை துரத்தினார்களோ, நம்முடைய பிள்ளைகளை துரத்தினார்களோ, நம்முடைய அதிகாரங்களை நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் வேண்டாம் என்று தூக்கி போட்டார்களோ, ஆண்டவர் சொல்கிறார், புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உனக்கு ஒரு ஆளுகையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நமக்கு பிடுங்கப்பட்ட அந்த ஆளுகை திரும்ப தருவார். நம்பர் 2, இரண்டாவது புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, திரும்பவும் நமக்கு முந்தின ஆளுகையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால புறக்கணிக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா ரொம்ப அழகாய் ஒரு சாட்சியை சொல்லுவார்கள். அவர் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிற
மேனேஜர் வந்து ரொம்ப கடினமாய் நடத்துவார். அவன் ரொம்ப கடினமாய் ராத்திரி ரொம்ப அதிகமான நேரம் வேலை கொடுத்து காலையில் சீக்கிரமாய் வர சொல்லி இவர் அவருடைய அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறாரு. அப்போது இவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் ஆண்டவரோடய நடந்து ஊழியம் செய்து கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டு இருந்தாங்க. திடீரென்று வந்து இவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சி இவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. அந்த பதவி உயர்வு பார்த்தா எப்படிப்பட்ட உயர்வு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, இதற்கு முன்பாக இவரை வேதனைப்படுத்தின அந்த அதிகாரியை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான பதவியை ஆண்டவர் இவருக்கு கொடுத்தார். ஒரு நாள் அந்த மனுஷன் வந்து வெளியே வராராமா, வந்துட்டு இந்த மாதிரி மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராமா. உடனே அவருடைய பிஏ வந்து சொன்ன இந்த மாதிரி வெளியே ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு, உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மேல் அதிகாரி, அந்த அதிகாரியோட பெரிய நிலைமையில் இவர் சீட்டில் உட்காந்தாராமா. இவர் உடனே சொன்னாராமா, நான் உட்காரல, நீங்கள் வேணாம், நீங்கள் வந்து உட்காருங்க சார், நீங்கள் உட்காந்து உட்காருங்க, என்னைக்கும் நீங்கள் எனக்கு அதிகாரி தான் அப்படின்னு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சில இடங்களிலே நம்ம அப்படிதான் என்ன செய்வார்கள் என்னால் நம்மளை புறக்கணிப்பார்கள், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு அவளுக்கு மனசு இருக்காது. ஆனால் நம்மளை தூக்கி போடுற இடத்த குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல அந்த ஆளுகை திரும்பவும் நமக்கு கடந்து வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நீ ஆளுகையிலே உட்காருவாய். கர்த்தர் நம்மை ஆளுகையிலே உட்கார வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், ஆண்டவரே எந்த இடத்துல எல்லாம் எங்களை தூக்கி வீசினாங்களோ, எந்த இடத்துல எல்லாம் எங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, ரிஜெக்ட் பண்ண அத்தனை இடத்துலையும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது மீண்டும் அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தந்ததற்காய் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் அந்த ஆளுகை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், அந்த ஆளுகை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அதிலே மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீதை வேதம் சொல்கிறது, சவுல் ராஜா புறக்கணித்தார், எனக்கு வேண்டாம், அவரை தூக்கி தள்ளினார். நீ உன்னிடத்துல இருக்கிற அந்த அதிகாரங்களை நாங்கள் விரும்பலை, அப்படின்னு உன்னுடைய டேலண்ட்டை நாங்கள் விரும்பலை, நீ என் கூட இருக்க வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் கூட இருந்ததுனால எந்த இடத்துல அவனை புறக்கணித்தார்களோ அதே இடத்துல ஆண்டவர் அவனை அதிகாரியாய் கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அந்த சீற்று அவனுக்காகவே கிடைத்தது, அந்த ராஜ பதவியை கர்த்தர் அவனுக்காகவே கர்த்தர் வைத்திருந்தார். அப்போது நம்முடைய தேவன் நமக்காக அதை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நான் நம்புகிறேன் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் முந்தின ஆளுகை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, கேரார் மேய்ப்பர் அவனை புறக்கணிக்கிறார்கள். நீ வேண்டாம், எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களோடு இருந்தால் எங்களை விட ரொம்ப பெரியவன் ஆவாய், எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு அவனை துரத்துறாங்க, புறக்கணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோட இருந்தார். அவன் அந்த இடத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பதில் கொடுத்தார். அவன் வெட்டின துறவை கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த ரகபோத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து எந்த இடத்துல புறக்கணித்தார்களோ அந்த இடத்துல திரும்பவும் கர்த்தர் ஒரு ஆளுகை தந்து அவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் நம்புறேன் அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு நாள் வரும். புறக்கணிக்கப்பட்டவர்கள், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குறவர்கள், உங்களை மிகவும் கஷ்டமாய் பேசினவர்கள், உங்களை தூக்கி எரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், இதை வந்து ஆண்டு கொள்ளுங்கள், இதை எடுத்து செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் இரண்டாவது எங்க ஆளுகை கொடுக்கிறார் அப்படின்னா, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நமக்கு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த ரிஜெக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ரிஜெக்ஷனை நான் பார்த்துருக்கேன், என்னுடைய ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். இந்த ஊழியத்திற்கு ஆரம்பித்ததற்கு பிறகு கூட புறக்கணிப்புகளை நிறைய பார்த்துருக்கிறேன். எத்தனை புறக்கணிப்புகள் லிட்டரலாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது மாதிரியே புறக்கணிச்சிருக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், மிக நல்லவர். அந்த புறக்கணிக்கப்பட்ட இடத்துலலாம் கர்த்தர் திரும்பவும் கொண்டு போய் அதிகாரியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், நம்மை புறக்கணிக்கும் போது சோர்ந்து போக வேண்டாம், நம்மை கர்த்தர் திரும்பவும் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். நம்மை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறார், நமக்கு என்ன ஆளுகை கர்த்தர் தருகிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 42ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 42ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபு 42வது அதிகாரத்திலே 42ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். தேங்க்யூ. அப்பொழுது அவனுடைய
எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன்பு அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, 3 இழந்து போன ஆளுகை திரும்பவும் உங்களிடத்திற்கு வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் 3வது நமக்கு என்ன ஆளுகையை நமக்கு தரப்போறாருன்னா, நீங்கள் ஒருவேளை உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகையை நான் இழந்துட்டேன். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். ஆண்டவர் கொடுத்த செழிப்பை நான் இழந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நாம் இழந்து போன ஆளுகையை திரும்பவும் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாரு, தெரியாமல் இழந்துட்டேன் பாஸ்டர், தெரியாமல் இழந்துட்டேன். இந்த ஆன்லைனில் எத்தனை பேர் பார்க்கிறீர்களோ, எந்த வீடுகளெல்லாம் இருந்து பார்க்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும், ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரட்டும். நம்முடைய தேவன் நமக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். தகப்பனே அப்படியே ஜெபிக்கலாமா? இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும், முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். சொல்லுங்க ஆண்டவரே, முந்தின ஆளுகை கர்த்தர். இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் விசுவாசித்து ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். முந்தின ஆளுகை உங்களிடத்திற்கு திரும்ப வரும். எங்களை நடத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்க கையில் நாங்கள் விழுகிறோம், அடித்தாலும் நீர்தான் எங்களை அணைக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு மறைவாய் நாங்கள் எங்கே போவோம்? உம்மை தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? ஆண்டவரே உங்க பாதத்தை நாங்கள் விழுகிறோம், உங்க சமூகத்தில் நாங்கள் ஒப்புரவாகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, மனுஷர் கையிலே நாங்கள் விழவில்லை, உங்க கையிலே விழுகிறோம். நீர் நீதி உள்ளவராகவே எங்களை மன்னிக்கிறதிலே தயவுபெருத்தவர், எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறதிலே தயவுபெருத்தவர். ஆண்டவரே தயவுபெருத்தவர். ஆண்டவரே, முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும், முந்தின ஆளுகை உம்மிடத்திற்கு வரும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3 காரியத்தை நம்மோட பேசிட்டே இருக்காரு. நம்பர் 1, முதலாவதாக உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஆளுகை திரும்ப வரும். நம்பர் 2, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் திரும்பவும் உங்களை ஆளுகையில வைப்பாரு. நம்பர் 3, இழந்து போன ஆளுகையை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போன ஆளுகையை ஆண்டவர் திரும்ப தருவார்.